அதுக்கு அவனை தான் பயன்படுத்துகிறாரா? அவனை தான் பயன்படுத்துகிறார். மோசையை உருவாக்க ஒரு பார்வோனை பயன்படுத்தினார். புரியுதா? புரியலைங்களா? மோசையை உருவாக்க அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கிருபை பெற்றவன், தரிசனம் பெற்றவன், வாக்குத்தது சொந்தக்காரன். ஆனால் அவனை உருவாக்குவதற்கு யாரை பயன்படுத்துகிறாரு? சத்தமாக சொல்லுங்க, கைப்பிடி சொல்லுங்க. அந்த பார்வன் வீட்டிலே இருக்கிறான். அது ஆம்பளை பார்வனாக இருக்கலாம், பொம்பளை பார்வனாக கூட இருக்கலாம், அது இங்கே கூட இருக்கலாம். புரியவே மாட்டேன். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? 10 முறை சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு புரியறதில்ல. ஒய் லார்ட், இதே ஆண்டவர் அழைக்கப்பட்டிருக்கிறேனே, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேனே, கிருபை இருக்குதே, வரம் இருக்குதே, எல்லாம் இருக்குதே, ஒய் ஐ ஹவ் திஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ், இந்த சூழ்நிலை ஏன் வச்சிருக்கிறீங்க? தேவன் சொல்கிறார், உன்னை இன்னும் பயன்படுத்த விரும்புகிறேன். சில நேரங்களில் அது அசட்டை பண்ணப்படுகிறோம். அசட்டை பண்ணப்படுற இடத்துல தான் தேவனை அங்கீகரிக்க போகிறார். எங்கெல்லாம் அசட்டை பண்ணப்படுறீங்களோ அங்கெல்லாம் தேவன் அங்கீகாரம் இருக்குன்னு அர்த்தம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள். அசட்டை பண்ணப்படுற இடங்கள் ஏராளம் உண்டு. கணவனால், மனைவியால், பிள்ளைகளால், உறவுகளால் எங்கெல்லாம் அசட்டை பண்ணப்படுகிறோமோ அங்கெல்லாம் பரலோகத்தில் அங்கீகாரம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒரு ஆமீனே சொல்ல மாட்டீங்க போல. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? ரைட். இல்லை, எனக்கு இருக்குங்களா இல்லையா எனக்கு தெரியும். பாஸ்டர் வேறு, நான் வேறு. சரி, நான் கடந்த முதல் 31ஆம் தேதியில் ஒரு வாசனத்தை என் ஆலயத்தில் பேசினேன். அதை நான் இப்போ பேசவில்லை. அவனுடைய வாக்குத்தத்தங்களை வெளியே கொடுப்பாங்க. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பேசினேன். அவனுடைய கருப்பொருள் என்னவென்றால், நான் நினைத்திருக்கிற நினைவுகள். தமிழ் வேதத்தில் நான் நினைத்திருக்கிற நினைவுகள் போட்டிருக்கோம். ஆங்கில வேதத்தில் the thoughts I have success and hope. நான் உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் வெற்றிக்கானது, வாழ்வுக்கானது, செழிப்பானது, நம்பிக்கைக்குரியது. இந்த வசனம் என்ன பார்ப்பீங்களா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகள். நன்றாக கவனிக்க வேண்டும். செய்தி அது அல்ல. 700 கோடி மக்கள் வசிக்கிறார்கள் இந்த பூமியில. அந்த 700 கோடி மக்கள் வசிக்கிற இந்த பரந்த பூமியிலே ஆண்டவர் என்னை நினைவு வைத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. நம்ம அடிக்கடி யார் நினைக்கிறதே இல்லை. நான் தொடர்ந்து பிரயாணம் செய்கிறேன். இந்த ஆண்டில் பல ஆயிரங்கள், பல லட்சங்கள் பிரயாணம் செய்தேன். இந்த எண்ட் ஆஃப் தி இயர் மந்த் வரைக்கும் தொடர்ந்து இந்த மாதம் முழுங்க பிரயாணம் பண்ணுறேன். ஒரு உண்மை என்னவென்றால், இது உண்மை, தவறா சரியான்னு தெரியல. அடிக்கடி அதாவது வீட்டு வெளியே போன உடனே மனைவியோ